ஏங்க ரொம்ப கஷ்டமா இருக்குங்க. ஓம் நமச்சிவாய. ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு ஜிஎஸ்கே வீரா விலாக்ஸ். இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம்னா திண்டுக்கல் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒட்டஞ்சத்திரம் பக்கத்தில் இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட 3825 அடி உயரமுள்ள மிகவும் செங்குத்தான கொண்டரங்கி மலை அடிவாரத்தில் தாங்க நின்றுட்டுருக்கோம். இன்றைக்கி நம்ம இந்த மலை மேலே தான் ட்ரெக்கிங் பண்ணி போக போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் வீடியோஸ் பாருங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு ஐயா நிற்கிறார் பார்த்தீங்களா, அவரை பார்த்துக்கோங்களேன். அவரை பற்றி நான் உங்களுக்கு ஒரு சுவாரஸ்யமான விஷயத்த சொல்கிறேன். ஐயா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? ஆமாங்க ஐயா, இன்னும் போயிட்டு வாங்க. பார்த்ததில் ரொம்ப 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 சந்தோஷம் ஐயா. நான் திருச்சிங்க ஐயா. ஆஹா, எப்படி வண்டியிலேயே வந்தீங்க? வண்டியிலே வந்துட்டேன் ஐயா. 4 ரோடு வந்து வடக்கு வந்தீங்க. ஆமாங்க ஐயா. சரி சரி சரிங்கய்யா. சரி பண்ணி போயிட்டு சரிங்கய்யா, போயிட்டு வந்துடுறேங்கய்யா. இதாங்க இந்த கொண்டரங்கி மலையோட அடிவாரத்தில் இருக்கக்கூடிய மல்லீஸ்வரர் கோவில். நம்ம இங்கே சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த மலையை ஏற ஆரம்பிக்கலாம். கொண்டரங்கி மலையோட சிறப்பு என்ன அப்படின்றத இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். மலையோட உயரம், அப்புறம் கும்பாபிஷேகம் செய்கிற நாள், அப்புறம் கோவிலோட சிறப்பு, அப்புறம் கோவில் பூஜை, சிறப்பு பூஜைகள் இதெல்லாம் இங்கே கொடுத்துருக்காங்க. இதுதாங்க இந்த கொண்டரங்கி மலையோட என்ட்ரன்ஸ். நம்ம இந்த மலை பயணத்தை தொடங்கியாச்சுங்க. ஓம் நமச்சிவாய போற்றி. இந்த மலையோட அடிவாரத்தில் இருக்கக்கூடிய கோவிலானது வந்து சிவன் கோவிலுங்க. அங்கே பார்த்திங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய சிவலிங்கத்தை வந்து கெட்டி மல்லீஸ்வரர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மலையோட உச்சியில் கிட்டத்தட்ட 3825 அடி உயரத்தில் வந்து மல்லிகார்ஜுனான்னு சொல்லக்கூடிய சிவலிங்கமானது இருக்குது. அந்த மல்லிகார்ஜுனா அப்படின்ற சிவலிங்கத்தை வழிபட தான் எல்லோரும் இந்த மலைக்கு வருவாங்க. இந்த மலையை வந்து நீங்கள் லாங்கிலேருந்து பார்க்கும்போதும் சரி, கிட்ட இருந்து பார்க்கும்போதும் சரி, இந்த மலையானது வந்து ஒரு சிவலிங்கத்தோட வடிவம் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இந்த மலையானது வந்து இருக்கும். நம்ம வந்து இந்த வீடியோ ஸ்டார்டிங்லேயே வந்து ஒரு ஐயாவை பார்த்துருப்போம். அவருக்கு வந்து வயசு வந்து 85க்கு மேலே இருக்கும். அவர் தன்னுடைய 50 வருட வாழ்க்கையை வந்து இந்த மலை மேலே வரக்கூடியவங்களுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குமே அப்படின்னு சொல்லி இந்த கம்பிகளை அவர் தாங்க அமைச்சு கொடுத்துருக்காரு. அவர் வயசுக்கு இந்த மலையை தினமும் ஏறி ஏறி இறங்கிட்டு இருக்காருங்க. மேலே இருக்கக்கூடிய சிவபெருமானை வந்து வழிபட்டுருக்காரு. இந்த மலை மேலே போகிறதுக்காக படிகள் இருக்குங்க. இந்த படிகளில் பார்த்தீங்கன்னா ஒயிட் பெயிண்ட் அடிச்சிருக்காங்க. இதுவும் அந்த ஐயா தான் பண்ணது. கொண்டரங்கி மலை அப்படின்னு நம்ம வந்து யூடியூப்பில் சர்ச் பண்ணாவே முதல்ல அந்த ஐயா தான் வருவார். இங்கே இருந்து இன்னும் நம்ம அந்த உச்சிக்கு போனோம். அங்கே தான் மல்லிகார்ஜுனான்னு சொல்லக்கூடிய சிவலிங்கம் இருக்கார். யார் இந்த மலை மேலே வந்து ஏறணும்னு நினச்சாலும் செருப்பு, ஷூ இந்த மாதிரி எதுவும் போட மாட்டாங்க. கீழே கழட்டி வச்சுருவாங்க. எல்லாம் மூச்சு வாங்குதுங்க. பயங்கர காற்று, அதுவும் ஆடி மாதம் அப்படின்றனால பயங்கரமாக காற்று அடிக்குது. வாய்ஸ் அவ்வளோக்கு கேட்குமா என்னன்றது எனக்கு தெரில. முடிஞ்ச வரைக்கும் நான் சத்தமாக தான் பேசுகிறேன். நீங்கள் அப்படி இந்த மலைக்கு வரீங்கன்னா காலையில் கொஞ்சம் சீக்கிரம் வந்துடுங்க. ஒரு 6:30-7 மணிக்கெலாம் இந்த மலை பயணத்தை தொடங்குற மாதிரி வந்துடுங்க. மலை பயணம் செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த கொண்டரங்கி மலைக்கு வாங்க. அப்படியே சுற்றி பாருங்களேன், பயங்கரமாக இருக்கு. இந்த கைப்பிடி கம்பியை மட்டும் இல்லைன்னா யாராலுமே இந்த மலை மேலே ஏற முடியாதுங்க.
இந்த மலையை பொறுத்தவரையும் மலை மேலே ஃபுல்லாக வந்து படிக்கட்டுகள் வந்து இந்த மலையிலேயே செதுக்கியிருக்காங்க. இந்த படிக்கட்டும் இந்த கைப்பிடி கம்பியும் இருக்கனால தான் இந்த மலை மேலே நம்மளால் ஏற முடியுது, இல்லாட்டி ஏற முடியாதுங்க. இந்த மலையை வந்து பாதி தூரம் கடந்த பிறகு இங்கே ஒரு குகை மாதிரி இருக்குங்க. இந்த குகைக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா இங்கேயும் சிவலிங்கத்தை வச்சு வழிபட்டுட்டு இருக்காங்க. இந்த குகையும் ரொம்ப பயங்கரமாக இருக்குங்க, பார்க்கவே ரொம்ப த்ரில்லிங்காக இருக்குது. சரி வாங்க நம்ம இன்னும் இருக்கிற பாதி மலையை ஏறி முடிப்போம். பின்ன மலை ஏற அனுபவம் இல்லாதவங்க இந்த மலையை ஏறாதீங்க. எனக்கே ரொம்ப ஒரு சவாலான மலைன்னு தான் சொல்லுவேன் இந்த கொண்டரங்கி மலையை. இந்த மலையோட பாதைகளும் வந்து மேலே போக போக ரொம்ப கரடுமுரடாக இருக்குது. மேலே ஏற ஏற நம்ம பொறுமையாக பார்த்து நிதானமாக தான் இந்த மலை மேலே ஏறணும். காய்ஸ், நம்ம வந்து ஒரு வழியாக 3825 அடி உயரத்தில் இருக்கக்கூடிய ஸ்ரீ மல்லிகார்ஜுனான்னு சொல்லக்கூடிய சிவலிங்கம் அவரோட ஆலயத்துக்கு வந்தாச்சுங்க. அவரோட ஆலயமானது வந்து பூட்டியிருக்கு. இவரோட சன்னதிக்கு ஆப்போசிட்லேயே பார்த்தீங்கன்னா விநாயகர் சிலை இருக்குங்க. விநாயகர் சிலை, அப்புறம் நந்தி, அப்புறம் இங்கே வேல்லாம் இருக்குங்க. நம்ம இப்போ சிவனை வந்து தரிசனம் பண்ணியாச்சுங்க. பண்ணிவிட்டு அடுத்ததாக இந்த மலை மேலே இன்னும் கொஞ்சம் தூரம் மேலே போனோம்னா ஒரு அழகான வியூ பாயிண்ட் இருக்குங்க. அதை போய் தான் பார்க்க போகிறோம். ஓம் நமச்சிவாய. அப்பா, இந்த மலையோட உச்சியில் ஏறுறது நமக்கு இன்னும் ஒரு த்ரில்லிங்காக இருக்குங்க. ஏன்னா படிக்கட்டுகள்னு பார்த்தோம்னா எதுவும் இல்லை. கொஞ்சம் கவனம் இல்லாமல் ஏறினோம்னா கீழே விழுறதுக்கான வாய்ப்பு அதிகம். கைப்பிடிக்கு பார்த்தீங்களா, கைப்பிடி சங்கிலி.
கைப்பிடிக்க பார்த்தீங்களா, செயின் கம்பி இருக்குது, அதை பிடிச்சிட்டு தான் நம்ம மேலே ஏறுற மாதிரி இருக்குது. உச்சிக்கு நம்ம வந்தாச்சு. அவ்வளோ ஒரு அமைதியாக இருக்குங்க. நீங்கள் பார்த்தீங்களா, ஓம் நமச்சிவாயா. இந்த மலைப்பயணம் எப்படி இருக்குன்னு என்னை கேட்டால் ரொம்ப ஒரு சவாலாக தாங்க இருந்துச்சு. முடிஞ்சால் ஏறிப்பார் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. இந்த மலைப்பயணம் வந்து இதோட முடிவடைகிறது. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ணி கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் விலாகில் மீட் பண்ணுவோம். ஓகே, பாய். ஒரு வழியாக இந்த கொண்டரங்கி மலை பயணத்தை முடிச்சுட்டு நம்ம கீழே இறங்கியாச்சுங்க. யாரும் காத்தடி காலத்தில் அப்புறம் வெயில் காலத்தில் வந்து மலை ஏற வேணாங்க, ஏன்னா அது சேஃப்டி இல்லை. இங்கேருந்து இந்த மலை பயணத்தை ஸ்டார்ட் பண்ணணும். அங்கேயே மறுபடியும் வந்துட்டாங்க. இந்த மலையை வந்து நான் ஈவினிங் 4 மணிக்கு ஏற ஆரம்பித்தேன். மேலே வந்து ஒரு 5:30 மணிக்கு மேலே போயிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு 6 மணிக்கு இறங்க ஆரம்பித்தேன். அரை மணி நேரத்தில் கீழே இறங்கிட்டாங்க.